தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். காலை 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் வியூகம். அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வர திட்டமிட்டுள்ளதாக தகவல். சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இன்று பிற்பகலில் நடைபெறுகிறது அலுவல் ஆய்வுக் கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது தொடர்பாக முடிவு. தமிழகம் முழுவதும் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. சென்னை தலைமை செயலகத்தில் காலை 11 மணிக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பட்டியலை வெளியிடுகிறார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு நிற துப்பட்டா அணிந்து வந்த மாணவிகளுக்கு அனுமதி மறுப்பு. நிகழ்ச்சி முடிந்தவுடன் துப்பட்டாக்கள் உரிய மாணவிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. முதலமைச்சர் நிகழ்ச்சியில் மாணவிகளின் கருப்பு துப்பட்டா அகற்றப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம். இது திமுகவின் இரட்டை அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் கருத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணவிகளின் கருப்பு துப்பட்டா அகற்றப்பட்டதற்கு காவல்துறை விளக்கம். பணியில் இருந்த காவலர்கள் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதே காரணம் என அறிக்கை. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். அமலாக்கத்துறை சோதனைக்கும் தான் டெல்லி சென்றதற்கும் தொடர்பு இல்லை என பேட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பே. சண்முகம் நியமனம். 81 பேர் கொண்ட மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சண்முகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் உழைத்தவருக்கு பதவி வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பொது உடைமை பாதையில் ஏழை எளிய மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்த போற்றுதலுக்குரிய தங்களின் பணி சமரசமின்றி தொடரட்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பே. சண்முகத்திற்கு தவிக தலைவர் விஜய் வாழ்த்து. பாஜகவின் மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து கூட்டு நடவடிக்கை தொடரும். ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை மறுக்க எந்த அரசுக்கும் உரிமை கிடையாது எனவும் பே. சண்முகம் காட்டும். அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சட்டம் ஏற்கனவே மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுப்பதற்கு எந்த அரசுக்கும் உரிமை கிடையாது. திமுக கூட்டணிக்குள் குழப்பம், முரண்பாடு எதுவும் ஏற்படவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பேட்டி. திமுக ஆளும் கட்சி என்ற முறையில் அரசின் குறைகளை தயக்கமில்லாமல் சுட்டிக்காட்டுவோம் எனவும் திட்டவட்டம். இந்த மாதிரி போக்கு சரியில்லை, நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லுவதை அந்த வேலையை நாங்கள் செய்வோம். ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் இதனால் இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம், இதில் பெரிய முரண்பாடு, இதில் அப்படி ஆகிப்போ இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்படியானா
ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள பரஸ்பரம் கருத்து மாறுபாடே வராதா? ஒரு எதிர்முதிர்மான நிலை எடுக்கவே மாட்டாங்களா? ஒரு கூட்டணினா பல கட்சிகள் சேர்ந்தது தானே. அப்போ பல கருத்து வேறுபாடுகள் வரதானே செய்யும். அந்த அடிப்படையில் தானே கூட்டணியே. எனவே இதை ஊடகங்கள் சித்தரித்து சென்னை மாநகர பேருந்துகளில் இன்று முதல் ஸ்மார்ட் அட்டை வசதி அறிமுகம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைக்கிறார். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு இன்று காலை தொடக்கம். நாளை மாலை 5 மணி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என மதுரை மாவட்ட நிர்வாகம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரையின் பேரில் சென்னை காவல் ஆணையர் அருண் நடவடிக்கை. பழனியில் மாவட்ட தலைவர் கனகராஜ் கைதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர். தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போராட்டக்காரர்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். சாராய வியாபாரிகளுக்கு அரணாக திமுக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. மக்கள் வரி பணத்தை வாங்கிக் கொண்டு மக்களுக்கு உதவி செய்யாத திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தினால் கைது என்றால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சி நடக்கிறதா எனவும் கேள்வி. மக்களுக்கு கேள்வி கேட்கின்ற உரிமையும் நிச்சயமாக இருக்கிறது. பிரபல இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் மருத்துவமனையில் அனுமதி. சிவகங்கை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதி. ஆவடி அருகே முன்பகை காரணமாக தினேஷ் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை. கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. வார விடுமுறையை ஒட்டி சென்னை புத்தக கண்காட்சியில் குவிந்த ஆயிரக்கணக்கான வாசகர்கள் தங்களை ஈர்த்த புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். திருச்செந்தூர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த வெளியூர் பக்தர்கள் ஊருக்கு திரும்பி செல்ல பேருந்துகள் கிடைக்காமல் அவதி. கிடைத்த பேருந்துகளில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து ஏறி சென்ற அவலம். நாமக்கல் அருகே அரசு பேருந்தில் டிக்கெட் கேட்ட நடத்துனரை தாக்க முயன்ற போதை ஆசாமி. என்னிடமே டிக்கெட் கேட்கிறாயா என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ இணையதளத்தில் வைரல்.
சட்டை பிடிக்கிறியா? ஏய், வண்டி எடுத்து போலீஸ் இருப்ப எங்க இருந்தா போயிட்டாரு. மயிலாடுதுறை அருகே ஆற்றில் மூழ்கி இறந்ததாக கருதப்பட்டு தகனம் செய்யப்பட்ட முதியவர் உயிரோடு வந்ததால் அதிர்ச்சி. தனக்கு சரக்கு வைத்து படைத்திருப்பீர்களே, எங்கே சரக்கு என குடும்பத்தினரிடம் கேட்டதாக சிரித்த முகத்துடன் பேட்டி. அடக்கம் பண்ணி சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொளுத்திக்கிட்டு வாரி கொட்டிட்டு அவ்வளோ 30 படிச்சிங்களா இல்லைன்னு கேட்டான். அது என்ன 4 இருக்கு கருமாதியே முடியல அப்படின்னாங்க. 30 படிச்சிங்கன்னா சரக்கு வச்சு படிப்பீங்களா, அதை எடுத்துருவாங்க நடத்துது கொண்டு வரல. சென்னை மதுரவாயல் அருகே 25 வகையான அரிசியில் பொங்கல் வைத்தும் 60 வகையான கோலங்களிட்டும் பெண்கள் உலக சாதனை. ஒரே நேரத்தில் 1500 பெண்கள் விவசாயத்தை போற்றுவோம் என்ற வடிவில் நின்று அசத்தல். நாமக்கல் அருகே பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்த சிறுவர் சிறுமிகள். அரை மணி நேரம் கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து ஆசனம் செய்து அசத்திய சிறுமி. டெல்லியில் மத்திய அரசின் திட்டங்களை ஆம் ஆத்மி அரசு நிறுத்திவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி கட்சியை அகற்றினால் மட்டுமே வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி வரும் எனவும் திட்டவட்டம்.